ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பல வகை வருமானம் யாருக்கு, இதன் தலைப்பு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வருமானம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சைடில் வீடு வாடகை வருமானம் வந்துட்டுருக்கும். பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் ஒரு வருமானம் வரும். சைடில் ஏதாவது ஃபேமிலியில் ஒரு தொழில் பண்ணுவாங்க, அதில் ஒரு வருமானம் வரும். சின்ன லெவலில் முதலீடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க, ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுன்னு, அதில் ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டிங் இன்கம் அப்படிங்கிறத நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இயற்கை சுபர்கள் பக்கம் நம்ம போயே ஆகணும். இயற்கை சுபர்கள் மொத்தம் 4 பேர். அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு புதன். இவர் வருமானம் கொடுக்கறத விட கடனை அதிகமாக கொடுக்கறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். ஸோ இயற்கை சுபர்களில் அந்த புதனை மட்டும் கழிச்சிட்டு மீதி இருக்கிற 3 பேர் குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன். இதில் ஒன்று அல்லது இருவர், ஒருவரோ அல்லது இருவரோ ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ பவர்ஃபுல்லாக உட்காந்துருந்தா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் பல வகையில் வருமானங்கள் வரும். இதுக்கு அந்த திசை வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்க வலுவாக அந்த இடத்துல உட்காந்துட்டாங்கனாலே போதும். அதாவது தனஸ்தானம் அல்லது லாபஸ்தானத்தில், தனஸ்தானம் அல்லது லாபஸ்தானத்தில் இந்த 3 இயற்கை சுபர்களில் ஒருவரோ இருவரோ அல்லது மூவருமோ வலுவான நிலையில் அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வருமானம் வரும். இது 12 லக்னக்காரங்களுக்கும் யார் உட்கார்ந்தா அந்த பவரான இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சமவர். அப்போ மேச லக்னம் ரிஷப ராசின்னு நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பல வகை வருமானம் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரனும் ஆட்சி அடைவார். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ். இவருக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் ஒரு வேளை இருந்து அவர் பௌர்ணமிக்கு நிகரான வளர்பிறை சந்திரனாக இருந்தால், மேச லக்னம் கும்பராசி, சந்திரன் பௌர்ணமி சந்திரனுக்கு நிகராக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இதுவும் பல வகை வருமானம் வர்ற அமைப்பு. மற்றபடி சுக்கிரனோ குருவோ 11ல் இருக்கும்போது அவர் பவர்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் போயிடும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல வலுவான கோள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் வலுப்பார். நான் முதலே சொல்லிட்டேன், புதனுக்கு தனத்தை பெருமளவில் தரக்கூடிய அமைப்பு, பல வகை வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு கிடையாது. கடனை வேணால் பெரிய லெவலில் கொடுக்குற அமைப்பு தான் உண்டு. அப்போ 2ஆம் இடத்துல ஒரே ஆப்ஷன், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக உட்காரணும் ரிஷப லக்னமாக இருந்தால். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாகிற வலு இருக்குது. லக்னாதிபதியாக சுக்கிரன் போய் 11ல் உச்சமாகிறது, அல்லது 11ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது பல வகை வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகளில் ஒன்று. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 11ஆம் இடத்துல வலுவான சுபக்கோள் வாய்ப்பே இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துல சந்திரன் அமரலாம், குரு அமரலாம். இதில் குரு உச்சம் பெற்றார், பாதகாதிபதிங்கிற வகையில் அவர் உச்சம் பெற்றாலும் வருமானம் பல வகையில் வர்றதுக்கு அது உதவி புரியத்தான் செய்யும், அது மறுக்க முடியாது. ஏன்னா நிதி காரகன்னா அவர் குரு தான். தனத்துக்கு காரகன் முதல்ல குரு, அதுக்கு அடுத்தது சுக்கிரன், 3ஆவது நிலையில் சந்திரன். ஆனால் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வளர்பிறையில் உச்சகட்டமாக இருந்தார்னா அவர் குருவே சுக்கிரனையெல்லாம் ஓரங்கு தள்ளிட்டு பத்ம நிதின்னு சொல்லக்கூடிய பல வகை நிதிகளை தரக்கூடியவராக ஆகிடுவார். ஸோ அந்த வகையில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு சந்திரன் அமர்றது சிறப்பு. சுக்கிரன் இந்த இடத்துல ஃபுல் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு மறைமுக வலு தான். கடக லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்துல லக்னாதிபதியை உச்சம் பெற ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ சந்திரன் உச்சம் பெற்றாலும் நல்லது, சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றாலும் சிறப்பு தான். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு மாதிரி பரவாயில்லைன்னு சொல்லலாம். சந்திரன் இருந்தார்னா, பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா பல வகை வருமானம், ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வருமானம். ஒரு தொழில் இருக்கும், உப வருமானம் இருக்கும், சைடில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வேலை பார்த்தாலும் பார்க்கலினாலும் அந்த சைடு வருமானமே இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போகும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கடக லக்ன ஜாதகர், சந்திரன் உச்சம் ரிஷபராசி. இவருக்கு லக்னத்திலேயே குரு சுக்கிரன் 2 பேருமே. இவர் ஒரு வேலை கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இவருக்கு பேரில் இருக்குது, இவரோட பேர்லேயும் மனைவியின் பேரில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாடகை வருமானமே 4 லட்ச ரூபா வரும் மாதம். இவர் வேலைக்கு போனாலும் போகலினாலும் அந்த உபரி வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளை தர்றது இந்த மாதிரியான கிரகங்கள் தான்.
சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரெண்டுமே புதனுடைய வீடுகள் அப்படிங்கிறதுனால இந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வலுப்பெறுவார், குரு வலுன்னு சொல்லிட முடியாது, சுக்கிரன் 2ல் இருந்தால் நீச்சம், 11ல் இருந்தால் அதிநட்புன்னு வந்துடும். ஸோ இப்போ சிம்மலக்கணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. நீங்கள் கன்னி ராசியாகவோ மிதுன ராசியாகவோ பிறந்து சந்திரன் வளர்பிறை பௌர்ணமி கிட்ட நெருங்கி விட்ட சந்திரனா அல்லது பௌர்ணமி சந்திரனா இருக்கணும். அப்போ தான் பல வகை வருமானம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவடைவார், 11ஆம் இடத்துல சந்திரனும் வலுவடைவார், குருவும் வலுவடைவாருங்கிறனால இவங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனுமே கிடைக்கும். 2ல் சுக்கிரன் இருப்பது, 11ஆம் இடத்துல சந்திரன் குரு இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா கூடுதல் வருமானம், கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல வந்து எந்த கிரகமும் பவர்ஃபுல்லாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்திரன் மட்டும் அமரலாம், பௌர்ணமி சந்திரனாக உட்கார்ந்தாருன்னா சிறப்பு. 10 குடைவன் 11ங்கிற அடிப்படையில் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது விருச்சிக வீடுங்கிறதுனால இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனே உட்கார்ந்தாலும் நீச்சம் அப்புறம் பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற மாதிரி இரட்டை நிலை பெறுவாருங்கிறதுனால துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வலுவடைஞ்சிடுறது. அதுதான் சந்திரன் அங்கே போய் சிம்ம ராசியாக உட்காந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்குது. அதுதான் ரொம்ப சிறப்பு. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் குருவோட வீடு, 11ஆம் இடம் புதனோட வீடு. இதில் 2ஆம் இடம் அதிக வலுவடைய முடியும். 2ஆம் இடம் குருவாலும் வலுவடையலாம், பௌர்ணமி சந்திரனாலும் வலுவடையலாம். 11ஆம் இடம் பௌர்ணமி சந்திரனால் வலுவடைகிற யோகிதை உண்டாகும். தனுர் லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து மகரம். இங்கே குருவே நீச்சமாக போவார், சுக்கிரனும் நட்புங்கிற நிலையோடு நின்றுடுவார். சந்திரன் மட்டும் இங்கே வந்து பௌர்ணமி சந்திரனாக அமர்றதுக்கு யோகம் உண்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து மகர ராசியாகி சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் பல வகை வருமானம் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆவார், அது நல்ல விஷயம். அதே மாதிரி இங்கே சந்திரனும் சம உச்சம் மற்றும் வளர்பிறையாக இருந்து பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். இந்த வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன்கிறதுல நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனா தசமி சந்திரன்லேருந்து எடுத்துக்கலாம். தசமி திதி, அதுக்கப்புறம் வந்து ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, இந்த நிலையில் இருக்கிறவரை பௌர்ணமி சந்திரன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி தேய்பிரைக்கே போயிட்டாலும் கூட பௌர்ணமி, அதுக்கடுத்த பிரதமை, துவிதியை, திருதியை வரைக்குமே எடுத்துக்கலாம். மேபி சதுர்த்தி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். பௌர்ணமிக்கு நிகரான ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னு. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் விருச்சிகம். இங்கே எந்த சுபகிரகங்களும் பவர் அடைகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்லி சந்திரன் வந்து உட்கார்ந்து பௌர்ணமியானதான் உண்டு. பட் அதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். 2ஆம் இடம் கும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சுபர்கள் வலுவடைகிறதுங்கிறது இல்லை. குரு இங்கே உட்கார்ந்தாலும் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரன் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் மகர லக்னம் கும்பராசின்னு பிறந்தீங்கன்னா பல வகை வருமானம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு 2க்கும் 11க்கும் அதிபதியாகிறதுனால இவர் 2 இடத்துல இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து பல வகை வருமானங்கிற சிறப்பு உண்டு. அதே மாதிரி 2ல் சுக்கிரனும் பவராவார், இது ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி 11ஆம் இடத்துலையும் சரி வளர்பிறை சந்திரன், 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் எது இருந்ததுனாலுமே சிறப்பு. இப்போ கும்பலக்கணத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 3 கிரகங்களுமே இங்கே உட்கார்ந்தால் பவராவாங்க. ஆனால் அதில் சந்திரன் மட்டும் வளர்பிறையாக இருக்கும். அந்த அமைப்பு இருந்ததுன்னா சிறப்பான பல வகை வருமானத்துக்கு யோகம் உண்டு. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சந்திரன் வலுவடையலாம் பௌர்ணமி சந்திரன்கிற நிலையில். மற்றபடி சுக்கிரனோ குருவோ அங்கே ஆட்சி உச்சமெல்லாம் அடைய முடியாது. 11ஆம் இடமும் அதே மாதிரி தான், சந்திரன் தான் பவர் ஆகணும். ஏன்னா 11ஆம் இடத்துலையும் குருவோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தா ஒன்று மேச ராசி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் இருக்கணும், இல்லை மகர ராசி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் இருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் பணம் வரும், வருமானம் வரும். வட்டித்தொழில் பண்ணால் காசு வரும், முதலீடுகள் பண்ணால் காசு வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு இடம் வாங்கினேன், இங்கே ஒரு இடம் வாங்கினேன், சீப்பாக வாங்கி போட்டோம் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எல்லாம் டபுளிங் ட்ரிபிளிங் ஆகிடுச்சு, விற்கலாமன்னு இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்க ஜாதகத்தில் எல்லாம் இந்த அமைப்புகள் இருக்குது. அதாவது தனத்தை தருவதில் சுபர்கள் சிறப்பு. இந்த சுபர்கள் 2-11ங்கிற தனஸ்தானம் லாபஸ்தானம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டதை கொடுக்கக்கூடிய இடம் 11. குறிப்பாக 2ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் நிச்சயமாக இருக்கும். அந்த 11ஆம் இடத்துல இந்த சுபர்கள் வலுவடைவது ஒரு ஜாதகத்திற்கு தன்னுடைய நிலையான வருமானத்தை தாண்டி பல வகையில் வருமானம் தரும் ஒரு யோகியதை தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.